திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி, என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற திருப்பதிகம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7ஆம் திருமுறையிலே உள்ள 92வது திருப்பதிகமாகிய புக்குழியூர் அவிநாசி திருத்தலத்திலே பாடிய திருப்பதிகம். சேரமான் பெருமானோடு தங்கியிருந்து விட்டு அவர் தந்த பரிசில்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு திருவாரூருக்கு திரும்பி விடுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பிறகு கொஞ்ச நாள் கழித்து தன் நண்பரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு திரும்பவும் சேரநாட்டை பார்க்க பயணிக்கிறார். அப்படி அவர் வரும்பொழுது கொங்கு நாடு வந்து சேரும் பொழுது புக்குழியூர் அவிநாசி தலத்தை வந்து சேர்கின்றார். அந்த இடத்திலே கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நடந்து போயிட்டுருக்கும் பொழுது ஒரு வீட்டிலே ஒரு எதிரெதிர் வீடுகளிலே ஒரு வீட்டிலே மங்கள ஒலியும் அடுத்த எதிர் வீட்டிலே அழுகை ஒலியும் கேட்கிறது. இப்போ என்ன அப்படின்னு விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரி 2 பையங்க இருந்தாங்க. 2 பேரும் ஒன்றாவே எங்கே போனாலும் போகக்கூடியவங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி குளிக்க போயிருக்கும் பொழுது குளத்தில் குளிக்க போனாங்க. அதில் இந்த அழுகை கேட்குற வீட்டில் உள்ள பையனை முதல்ல சாப்பிட்டுட்டு இன்னும் இந்த மங்களவதி கேட்குற வீட்டு பையன் பத்திரமா வந்து சேர்ந்துட்டான். இப்போ பையன் வளர்ந்து அவனுக்கு உரிய பக்குவம் அந்த வயது வந்த உடனே அவனுக்கு உபநயனம் செய்கிறாங்க. அப்போ இந்த பெற்றோருக்கு நம்ம குழந்தை இருந்திருந்தா அவனுக்கும் இப்போ உபநயனம் செய்யக்கூடிய நேரம் இல்லையா அப்படிங்கிற வருத்தத்தில் இவங்க வருத்தப்படுதாங்கன்னு இவருக்கு ரொம்ப அதை கேட்டோன்னே மனசு ரொம்ப வருத்தப்படுது. அவிநாசி அப்பரை போய் பார்க்குறதுக்கு முன்னால் பெருமான்கிட்ட அந்த பையனை திருப்பி தர சொல்லி நான் வேண்டி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த இடம் அப்படின்னு கேட்டு வந்து வருகின்றார். இப்போ வந்து அந்த இடத்துல குளத்தில் தண்ணி கூட இல்லாமல் இருக்குதான். அந்த இடத்துல நின்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகின்றார். அப்படி பாடும் பொழுது பதிகம் பாடத் தொடங்குகின்றார். நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் அப்படின்னு துணிக்க எற்றான் மறக்கேன்னு தொடங்குகின்ற இந்த பதிகத்தை பாடுறாரு. 4வது பாடல் பாடும் பொழுது குளத்தில் நீர் வந்து அந்த நீரில் முதலையிடம் யமதர்மன் காலன் வந்து முதலையிட்ட அந்த குழந்தைய கொடுக்க குழந்தைய முதலை வந்து கரையில் கொண்டு சேர்த்துட்டு போயிடுறான். அப்போது அவள் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி முழுங்கின குழந்தை இப்போ அது உயிரோடு இருந்திருந்தால் எந்த அளவு வளர்ந்துருக்குமோ அந்த அளவு வளர்ச்சியோடு முதலை கொண்டு விட்டுட்டு போச்சு தான். அப்போ என்ன ஒரு அற்புதம் நினச்சி பாருங்களேன். இப்போ அந்த முதல் 3 பாட்டிலையும் பிள்ளையை தர சொல்லுங்கிற மாதிரியான துணி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அவர் பாடுறது நீ இவ்வளவு செய்தது இதெல்லாம் காரணத்துக்காக அப்படிங்கிறதெல்லாம் அப்படி இறைவனை புகழ்ந்து தான் பாடுவார். அதுக்கப்புறம் பெற்றோர் மகிழ இவர் வந்து முதல்ல இந்த குளத்து பக்கம் வர்றதுக்கு முன்னாடி பெற்றோரை பார்க்கின்றார். அது வரைக்கும் அழுதுட்டு இருந்தவங்க ஒரு சிவனடியார், அதுவும் சுவாமியாலேயே ஆட்கொள்ளப்பட்டவர் வந்திருக்காரு அப்படின்னு உடனே தங்கள் துயரத்தை மறைத்து கொண்டு அவரை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்களாம். நீங்கள் வர்றீங்கன்னு கேள்விப்பட்டதும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னோடனே இவர் விவரங்கள் கேட்கும் பொழுது அது இருக்கட்டும் அப்படிம்பாங்க. ஆனால் சிவனடியாருக்குள்ள மரியாதைக்காக நான் உங்களை வரவேற்று உங்களுக்கு உபசரிக்கணும்னு உடனே இவர் அது ஒரு புறம் இருக்கட்டும், நம்ம குழந்தைக்கு நம்ம வேண்டுவோம் என்று இவர் அழைத்து சென்றதாக புராணம் கூறுகிறது. அப்படி சிவனடியார்களுக்கு துயர் என்றவுடன் ஓடி வந்து அதை தீர்ப்பதற்கு இன்னொரு சிவனடியார் முன்னால் நிற்கவும் 2 சிவனடியார்களுடைய வேண்டுகோளுக்காகவும் சுவாமி இறங்கி வந்து அதை அருளுவதும் நமக்கு எதை எடுத்து காட்டுதுன்னா, எந்த கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வேறு எதையும் நினச்சி நம்ம மனசை இது பண்ண வேண்டாம். சுவாமியிடம் திரும்பினால் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு அவர் திருப்பி அந்த சோகத்தை தீர்த்து அந்த கஷ்டங்கள்ல இருந்தெல்லாம் விடுதலை கொடுத்து விடுவார். அப்படிங்கிறதுக்கு இந்த புராணமும் இந்த பதிகமும் நமக்கு துணையாக நிற்கும் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டாகும். இப்போ பதிகத்துக்குள்ளே போவோம். சுவாமிகிட்ட இவர் கேட்காரு, நீ எவ்வளவு உயர்வானவன், இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் நீதான்ப்பா தலைவன், நீ வந்து உயர்வான இடத்திலே இருக்கக்கூடியவன்,
நீ எழுந்தருளி இருக்கின்ற இந்த புக்கலியூர் அவிநாசி இருக்கே, அந்த ஊருக்கு புக்கலியூர்னு பேராம், கோவிலுக்கு அவிநாசி என்று பெயராம். ஆனால் இப்போது அந்த கோவிலின் பெயரே ஊருக்கும் ஆகிவிட்டது. அவிநாசின்னு தான் இப்போதைக்கு உள்ள பெயர். அந்த புக்கலியூருங்கிற பெயரை மறைஞ்சிட்டு அந்த புக்கலியூருங்கிற ஊரில் இருக்கிற அவிநாசின்னு அது எதற்கு பெயர்னா, பாவங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கி விடுமா. காசிக்கு வீசம்படி அதிகம் அவிநாசி என்று கூறுவார்களாம். அப்படி பாவங்களை போக்க வல்ல அந்த அவிநாசியில் எழுந்தருளி இருக்கின்ற நீ தான் எனக்கு பற்றுக்கோடு அப்படின்னே நினச்சி நான் வாழ்ந்துட்டுருக்கேன்ப்பா என்று கூறுகின்றார். போன பதிகத்தில் கடைசியில் பார்த்தோம் தெரியுமா, சுவாமி நீ தான் எனக்கு பற்றுக்கோடு, இந்த உலகத்தை பற்றி கொண்டு நான் வாழ்ந்தேன் என்றால் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டு தான் இருப்பேன், அதனால் நீ தான் எனக்கு பற்று என்று புரிந்து கொண்டேன்னு போன பதிகத்தில் பாடினார். அதை இங்கேயும் தொடர்கின்றார். நீ தான் எனக்கு பற்றுன்னு சொல்லி நான் வாழ்கின்றேன். நீ என்னை எப்படி இருக்கின்றாய் என்றால், புற்றிலே வாழ்கின்ற பாம்பு இருக்கே அதை அணிந்து கொண்டு இருப்பவன் நீ. உன்னை நான் மறக்கவே மாட்டேன். நீ என்னை ஆட்கொண்டவன், அதுவும் நீயா என்னை தடுத்து ஆட்கொண்டவன். உன்னை நான் மறக்க முடியுமா? 7 பிறவிக்கும் நீ தான் எனக்கு பெருமான். உன்னை நான் நினச்சி உன்னையே என்னுடைய உறவு அப்படின்னு நினச்சி உன்னை என் மனசுக்குள்ளே அப்படியே இறுக்கி பிடிச்சி வச்சுருக்கேன். அப்படிப்பட்ட நீ எனக்கு அருள வேண்டும். நான் அவ்வளவு மகிழ்ச்சியோடு உன்னை மறக்கவே கூடாது அப்படிங்கிற இதில் நான் ரொம்ப தீர்மானமாக ரொம்ப கடுமையாக அதை கடைப்பிடித்து கொண்டு வருகின்றேன். அப்போ நான் அப்படி மறக்க மாட்டேன்னு இருக்கும்போது நீ எனக்கு அருளணும் இல்லையாப்பா அப்படின்னு முதல் வேண்டுகோளை வைக்கின்றார் முதல் பாடலை பார்ப்போம். எற்றான் மறக்கேன் எழுமைக்கும் எம்பெருமானையே, உற்றாய் என்று உன்னையே, நீதான் உறவினன், உற்றாய் என்று உன்னையே உள்குகின்றேன், உணர்ந்து உள்ளத்தால் புற்றாடு அரவா புக்குளியூர் அவிநாசியே, பற்றாக வாழ்வேன் பசுபதியே பரமேட்டியே என்று இறைவனையே நான் எனக்கு உறவு என்ற மனதிலே வைத்து கொண்டிருக்கின்றேன். எனவே இறைவா நீ எனக்கு அருள வேண்டும். நான் உன்னை மறக்காமல் மனசுக்குள்ளேயே வச்சிட்ருக்கேன் இல்லையா, அதே மாதிரி நீயும் என்னை மறவாமல் அருளிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார். அடுத்து 2வது பாடலில் என்ன கேட்கின்றார் என்றால், அங்கே புக்கொழியூர் அவிநாசியிலே வாழ்கின்ற இறைவா, நீ அந்த ஊரில் இருந்த 2 பசங்க, அந்த சின்ன அந்தன சிறுவர்கள், அந்த ஊருக்கு தலையாத்திரை வந்தவங்க கூட குளிக்க வந்தாங்க குளத்துக்கு. அதை தவிர அவங்க செய்த தவறு என்ன? அந்த குழந்தைங்களில் ஒன்றை நீ எப்படி குளத்துக்குள்ளே மூழ்கடிக்கலாமா? அவங்கள இல்லாமல் பண்ணலாமா? நீ எப்பேற்பட்ட அருளை உடையவன், அருளே நிறைந்தவன் நீ. தவ கோலத்தில் இருக்கின்றாய் என சுவாமி சடை அணிந்திருக்கிறார் இல்லையா, அந்த தவ கோலத்தில் இருக்கிற அருள் நிறைந்து காணப்படுகின்றவன் நீ. சோலையால் சூழப்பட்ட புக்கொழியூர் அவிநாசி பக்கத்தில் இருக்கிற குளம் இருக்கே, அதில் அவங்கள மூழ்கடிக்க வைக்கலாமாப்பா? அவன் என்ன பாவம் பண்ணான்? அவன் எதுவும் தவறு செய்தானா? எதுவும் வஞ்சகம் கபடம் ஏதாவது செய்தானா? இல்லை. அப்போ அவனை இல்லாமல் மறைச்சிட்டியே நீ, எங்கள் கண்ணில் காணாமல் ஒரு மரணங்கிற இதில் அவனை மறைச்சி வச்சிட்டியே. இது சரியா? இது கொஞ்சம் நீ யோசிக்க வேண்டாமாப்பா என்ற அடுத்த கேள்வி. முதல்ல நீ தான் அருளணும்னு ஒரு கேள்வி, அடுத்தது நேர பாயிண்ட்டுக்கே வந்துட்டார். இதுதான்ப்பா நான் கேட்கணுன்னு உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறது இதுக்காக தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவன் வேறு ஒன்றும் தப்பு அந்த பிள்ளைகள் பண்ணலை. அந்த தலையாத்திரை வந்தாங்க, அவங்களும் சாதாரண நாட்களில் சிவனடியார்கள் அங்கே தலையாத்திரையில் அங்கே குளிக்க வரும்போது கூட குளித்தாங்க. இது ஒன்று தான் அவங்க செய்தது. அதில் ஒரு பிள்ளையை எடுத்துக்கிட்டு ஒரு பிள்ளையை வீட்டுக்கு அனுப்பியிருக்க. இது உனக்கு நல்லாவாப்பா இருக்குது? நீ அருளையே வடிவானவன், தவமே வடிவானவன் என்று கேட்கின்றார். பாடலை பார்ப்போம். 2வது பாடல். வழிபோவார் அந்த வழிப்போக்கர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பக்கமாக தலையாத்திரை வந்தவர்கள். வழிபோவார் தம்மோடும் வந்து உடன் கூடிய மாணி என்றால் அந்தணச் சிறுவன். மார்க்கண்டையரை குறிக்கிற நேரத்திலலாம் இந்த சொல்லை பயன்படுத்துகிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா திருமுறைகளில். மாணி அன்றைக்கு கடவுரில் மாணிக்கு அருளிய அப்படிலாம் வரும் தெரியுமா. மாணி என்ற சொல் அந்தணச் சிறுவன் என்ற பொருளிலே வரும். கூடிய மாணி, நீ ஒழிவது அழகோ, அவனை நீ ஒழித்து விடுவது உனக்கு அழகாப்பா, நீ எவ்வளவு கருணையுடையவன். சொல்லாய்
அருள்வோங்கு சடையானே பொழில் ஆறும் சோலை புக்கொழியூரில் குளத்திடை இடியா குளித்த மாணி என்னை கிரி செய்ததே. அதை மறைச்சிட்டியே அந்த பையனை, அது அப்படி மறைத்தல் அது எப்படிப்பா உனக்கு அழகா என்னை அப்படின்னு கேள்வி வைக்கிறார். பாடலை திரும்ப பார்ப்போம், நடுவில் பாட்டி பார்த்துருக்கோம், திரும்ப பார்ப்போம். வழி போவார் தம்மோடும் வந்து உடன் கூடிய மாணி நீ ஒழிவது அழகோ சொல்லாய் அருள் ஓங்கு சடையானே பொழிலாரும் சோலை புக்கொழியூரில் குளத்திடை இழியா குளித்த மாணி என்னை கிரி செய்ததே என்று இந்த 2வது பாடலிலே கேட்கிறார். அடுத்து 3வது பாடலிலே என்ன கேட்கின்றார் என்றால், நான் எங்கேருந்து உன்னை கும்பிட்டாலும் சரி, இந்த ஊருக்கு வந்து நான் கும்பிட்டாலும் சரி, நீ நான் கேட்குறதெல்லாம் கொடுக்கக்கூடியவன். நான் கொங்கு நாட்டுக்கே வந்தாலும் சரி, என்கிட்டருந்து சாமான்களை என்கிட்ட இருக்க செல்வத்தெல்லாம் பிடுங்கிட்டு போகிறதுக்கு ஆட்கள் இருக்கவா செய்து. உடனே அவர் எதையும் இங்கே ஞாபகப்படுத்துகிறாரு. திருமுருகன் பூண்டியில் வந்து இவரிடமிருந்து செல்வத்தையெல்லாம் கவர்ந்து கொண்டு போனார்கள் சிவகணங்கள். வேடர்கள் மாதிரி வந்து பறிச்சுட்டு போய் இவர் வேண்ட அவற்றையெல்லாம் சுவாமி திரும்ப கொடுக்காருல. அதனால் எங்கிட்டிருந்து செல்வத்தை பறித்து கொண்டு செல்வதற்கு யாருமே கிடையாது. நான் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, ஏன்னா எனக்கு துணைக்கு நிற்கிறது நீ. நான் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, கொங்கு நாட்டுக்கே வந்தாலும் சரிங்காரு. அந்த கொங்கே அப்படின்னு சொல்லும் பொழுது கொங்கு நாட்டுக்கேன்னு ஏகாரம் போட்டு அது கொங்கு நாட்டுக்கு ஒரு வழக்கு இருந்தது அந்த காலத்தில் பேசுவாங்களாம். கொங்கு நாடு நெறிப்படாதோர் மிக்கது அப்படின்னு. கொங்கு நாட்டில் நல்ல நெறியில் போகாதவங்க நிறைய பேர் அந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற வழக்கம் இருந்ததுங்கிறதுனால அதை இங்கே குறிப்பால் உணர்த்துகிறார். அப்படி கொங்கு நாட்டுக்கே வந்தால் கூட எங்கிட்ட யாரும் பிடுங்க மாட்டாங்களேப்பா. அப்போ நீ அப்படி இருக்கிற போது நீ இந்த வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டாமா? நான் இங்கேயும் வந்து உங்கள்கிட்ட வேண்டத்தான் செய்கிறேன்ப்பா. நீ அவனுடைய அந்த குழந்தைய எங்களுக்கு திருப்பி தந்துரு என்று முன்னால் தன்னிடமிருந்து கள்வர்கள் எடுத்துக்கொண்டு சென்ற செல்வத்தையெல்லாம் திருப்பி கொடுத்த. இப்போ அதே மாதிரி யமன் எடுத்துகிட்டு போன முதலை எடுத்துகிட்டு போன அந்த குழந்தையை நீ எனக்கு தந்திருப்பா. ஏன்னா இந்த ஊரில் இல்லை, எந்த ஊர்லேயும் எங்கிட்டிருந்து அடியார்களிடமிருந்து எதையும் பறிக்க மாட்டாங்க, அது எங்களுக்கு தெரியும் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். 3வது பாடல். எங்கேனும் போகினும் எம்பெருமானை நினைந்தக்கால் கொங்கே புகினும், அதாவது கொங்கே புகினும் எங்கேனும் போகினும், எந்த இடத்துக்கு போனாலும் சரி, கொங்கு நாட்டுக்குள்ளே வந்தாலும் சரி, எம்பெருமானை நினைந்தக்கால் கூரை கொண்டு என்கிட்ட இருந்த செல்வத்தை கொண்டு ஆரலைப்பார் இலை. ஆரலைத்தல் கவர்ந்து செல்லுதல், திருடிட்டு போகிறது, அப்படி யாருமே கிடையாது. பொங்காடு அரவா புக்கொழியூர் அவிநாசியே எம் கோனே உன்னை வேண்டிக் கொள்வேன் பிறவாமையே. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்ப்பா. எங்கிட்டேருந்து எந்த சாமானையும் பிடுங்கிட்டு போகிறதுக்கு எந்த ஊர்லேயுமே ஆள் கிடையாது, ஏன்னா நான் தான் ஒன்று கும்பிட்டுட்டே இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. என்னதுன்னா, எனக்கு பிறவி வேண்டாம். பிறவி வேண்டாம்ங்கிறதுக்கும் குழந்தைக்கும் இந்த பையனை கொடுக்கறதுக்கும் என்ன சம்மந்தம்னு ஒரு சந்தேகம் நமக்கு வரும் இல்லையா? அங்கே தான் வைக்கிறாங்க உரையாசிரியர்கள். நமக்கு எப்போ நமக்கு பிறவாமை கிடைக்கும் அப்படின்னா, தீவினைகள் எல்லாம் நான் அனுபவித்து தீர்த்ததுக்கப்புறம் நமக்கு பிறவாமை கிடைக்கும் இல்லையா? அப்போ அந்த முக்தி நிலை கிடைக்கணும்னா எல்லாவற்றையும் வினைப்பயன்கள் எல்லாம் தீர்த்திருக்கணும் இல்லையா? இப்போது இவர் ஒரு வினை ஆற்றத் தொடங்குகின்றார். அந்த பிள்ளையை அவன் திருப்பி வாங்கணும் அப்படிங்கிற வினையை ஆற்றத் தொடங்கி விட்டார். இப்போ இந்த வினை தீரலைன்னு வைங்களேன், இப்போ இவர் பெற்றோர்களை நம்ப வச்சுட்டு அந்த நம்பிக்கையை தீர்த்து வைக்காமல் அவங்களுக்கு செயல்படுத்தாமல் விடுற செய்தியாகிடும் இந்த செயல்பாடு இல்லையா? அப்போது அதில் நான் பாவம் பண்ண மாதிரி ஆயிடுவேன். எனக்கும் இந்த ஆசை இருக்குது, அந்த ஆசை தீராமல் போயிடும். அப்போ சுவாமி என்ன பண்ணுவார், கணக்கில் ஒரு வினை சேர்ந்துட்டு அந்த பெற்றோர்களை திரும்பவும் வருத்தப்படுத்தி விட்டார். அப்புறம் இவரும் ஆசைப்பட்டு ஒரு காரியத்தை வச்சுருக்காரு, அதனால் இவருக்கு திரும்பவும் பிறவி கொடுப்போம் அப்படின்னு சுவாமி முடிவு எடுத்துகிட்டு வரான். ஏன்னா அவர் கீழ்கணக்கு எழுதக்கூடியவர் இல்லையா? அவர் அந்த கீழ்கணக்கு எழுதக்கூடிய நீ இதையும் என் கணக்கில் ஏற்றிடுவ, அப்படிலாம் ஏற்றக்கூடாதுப்பா, எனக்கு பிறவாமை வேண்டும். அப்போ பிறவாமை வேணும்னா என்னது? அந்த பெற்றோர்களுக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடாது, அந்த பிள்ளையை நீ திருப்பி கொடுத்துரு. அப்போ என் ஆசையும் நீந்துடும், அந்த பெற்றோர்களையும் நான் ஏமாற்ற மாட்டேன். அதனால் நான் வேறு எதுவும் கேட்கலப்பா, எனக்கு பிறவாமை மட்டும்தான் கேட்கேன் அப்படின்னு சொல்லி குறிப்பால் பிள்ளையும் வேணுங்கிறத ஞாபகப்படுத்துறாரு. எப்படி பாருங்களேன், எங்கேருந்து போய் எப்படி எதை பிடிச்சி கொண்டு வந்து கொடுக்காருன்னு. எங்கேனும் போகினும்
எம்பெருமானை நினைந்தக்கால் கொங்கே புகினும் கூரை கொண்டு ஆரலைப்பார் இலை பொங்காடு அரவா புக்கொழியூர் அபிநாசியே எம் கோனே உனை வேண்டிக் கொள்வேன் பிறவாமையே என்று பிறவாமை வேண்டி அதன் மூலம் அந்த பாலகனை மீண்டும் இங்கே கொண்டு வந்து தர வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகின்றார். அடுத்த 4வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், சுவாமியை நிறைய பாராட்டி பேசுகிறவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த அந்த அப்படி பேசி அவனை வணங்கக்கூடிய மக்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாரும் இறைவனை நினைந்து கொண்டே இருப்பார்கள், மறக்கவே மாட்டாங்க. அப்படி அவங்க மறக்காமல் நினச்சிக்கிட்டே இருக்காங்கங்கும்போது நீ அதை மகிழ்ந்து ஏற்றுக்கொள்வாய். மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய உச்சியிலே உன்னுடைய திருவடிகளை பதித்து அவர் அருளை பதித்து கொண்டே இருப்பாய். அப்பேற்பட்டவன் நீ. இந்த உலகத்துக்கே ஆதியாகவும் அந்தமாகவும் இருக்கக்கூடியும் நீதான். ஆதியாய் நடுவுமாகி என்று பாடுவார் இல்லையா, அந்த மாதிரி ஆதி அந்தம் எல்லாமாக இருப்பவன் நீதான். அப்போ நீ எவ்வளவு பெரிய இறைவன், எவ்வளவு பரமேட்டி பசுபதியெலாம் முதலே சொல்லிட்டாரு. அதனால் நீ என்ன செய்யணும்னா, குளக்கரையில் 2 பேர்கிட்ட உன்னுடைய இதை சொல்லணும். என்னது? காலனிடம் முதல்ல சொல்லணும். ஏன்னா காலன்ட்ட தானே போயிட்டுது அந்த பையனோட உயிர். எப்பா கொண்டு வந்து அந்த பிள்ளையோட உயிர் உடலோடு சேர்த்து கொண்டு வந்து முதலையிட்ட கொடுத்துரு அப்படின்னு. ஏன்னா முதலை தானே வாங்கிட்டு போயிருக்கு. அந்த வாங்கிட்டு போன முதலையே திரும்ப கொண்டு வந்து குளத்து கரையில் பையனை விட சொல்லு அப்படின்னு 2 பேருக்கு நீ ஆர்டர் போடணும்னு இவர் சுவாமிகிட்ட வேண்டுகோள் வைக்கிறார். ஆர்டர் போடலை, வேண்டுகோள் வைக்கிறாரு. நீ ஒன்றை பாடுறவங்களோட மனசுலாம் நிறைஞ்சிருக்க, அவங்களுக்கெல்லாம் நீ அருளுகாய். இப்போ நானும் பாடுறேன்ப்பா, அந்த பையனை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துரு. வெறுமனம் பிள்ளையத்தான்னு மட்டும் நான் கேட்கல, உனக்கு இன்னென்ன வழியில் போனால் பிள்ளைய கொடுத்துடலாங்கிறதையும் நான் சேர்த்து தான்ப்பா சொல்கிறேன் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். 4வது பாடல். உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அபிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே. கரைக்கால் குளத்தின் கரையிலே காலனை முதலையை பிள்ளை தரச் சொல்லு அப்படின்னு அதை மாற்றி நம்ம பார்த்துக்கிடணும். ஏன்னா 2 பேரும் தரணும்ல, இவர் கொண்டு வந்து கொடுத்தா தானே முதல்ல கொண்டு வந்து கொடுக்க முடியும். முதல்ல காலன் அனுப்பிய ஆள் தானே. அதனால் முதல்ல நீ காலன்ட்ட சொல்லி, காலன் முதலையிட்ட கொடுக்கட்டும், முதல்ல கரையில் கொண்டு வந்து எங்ககிட்ட தரட்டும் அப்படின்னு சொல்ல அந்த பையன் வந்ததாக நமக்கு புராணம் கூறுகிறது. ஆக அந்த முக்கியமான பாடல் இந்த பாடலாக அமைந்திருக்கின்றது. அடுத்து 5வது பாடலிலே எங்கே கூறுகின்றார் என்றால், நீ எல்லா இடத்துலையும் இருக்கின்றாய், ஆனால் நீ நடனமாடுவதற்கு தேர்ந்தெடுத்திருக்கின்ற இடம் எது? எங்கள் எல்லாத்துக்கும் இறுதியான இடம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த காடு தான். நீ எப்பேற்பட்டவன்? வில்லை வைத்து அதிலே அம்பினை எய்யக்கூடியவன் நீ. அந்த அவ்வளவு பெருமை வாய்ந்த நீ ஊருக்கு புறத்திலே இருக்கின்ற காட்டிலே ஆடக்கூடிய நீ சுற்றி திரிந்த முப்புறங்களை ஓடச் செய்தவன் நீ. அவ்வளவு பெருமை வாய்ந்தவன்பா. ஒரு இடத்துல நிற்காமல் சுற்றிக்கிட்டே இருந்த முப்புறங்களையே அழித்தவன் நீ. அந்த வில்லு அம்பு எல்லாத்தையும் வச்சு அதுக்கு தயாரானா, அப்புறம் சிரிப்பால் எரித்த. ஆனால் அவ்வளவு பெருமை வாய்ந்த நீ இந்த குழந்தையை கொடுக்கறது உனக்கு என்ன சாதாரண காரியந்தானே? அதனால் நீ குழந்தையை கொடுத்துட்ட என்று கூறுகின்றார். குழந்தையை கொடுத்துட்டேங்கிற துணி இல்லை, நீ குழை அணிந்த காதை உடையவனாக இருக்கின்றாய், உனக்கு எதுவுமே பெருசில்லப்பா என்று இங்கே அவர் இறைவனுடைய பெருமையை நமக்கு அறிமுகம் செய்கின்றார். பாடலை பார்ப்போம். அரங்காவது எல்லாம் ஆயிடு காடு அது அன்றியும். உனக்கு உலகம் பூரா இடம்தான், ஆனால் காட்டில் தான் நீ அரங்காக தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றாய். அது தவிர அன்றியும் சரம் கோலை வாங்கி வரிசிலை நாணியில் சந்தித்து, அம்பை எடுத்து சரமாக அனுப்பக்கூடிய அம்பை எடுத்து பெரிய வில், அதனுடைய வில்லுக்கும் நான் அதில் தானே நம்ம அம்பை வைத்து எய்வார்கள். வரி சிலை நாணியில் சந்தித்து புறம் ஓட எய்தாய்.
புறங்கோட எய்தாய் என்று கூறுகின்றார். அந்த சரத்தை கையிலே எடுத்து வில்லும் சரமும் கையிலே எடுத்து அந்த புறங்களை ஓடச் செய்தவன் நீ. புறங்கு ஓட எய்தாய் புக்கொழியூர் அவிநாசியே, குரங்காடு சோலை கோயில் கொண்ட குழைக்காதனே. குரங்குகள் ஆடுகின்ற சோலையிலே அமைந்திருக்கின்ற அவிநாசி என்ற அந்த கோயிலிலே இருக்கின்றவன் குழையணிந்த காதுகளை உடையவனாக இருக்கின்றாய் என்று எம்பெருமானின் திருவருளை வேண்டி அந்த காதுக்கு செய்தி அனுப்புகின்றார். அடுத்து 6வது பாடலிலே என்ன சொல்லுகின்றார் என்றால், என்னுடைய நான் என்ன செய்கின்றது அப்படின்னா உன்னை பாடிக்கொண்டே இருக்கின்றது என்று கூறுகின்றார். நாத்தானும் அப்படின்னு தான் தொடங்குகின்றார். என் நாவும் அப்படின்னா நான் மட்டும்தானே சொல்கிறாரு, எதுக்கு சேர்த்து சொல்கிறாருன்னா அந்த வந்து இதுவரைக்கும் விடுபட்ட 2ஐயும் சேர்த்து சொல்லணுமா. என்னுடைய நாக்கு உன்னை பாடாமல் இருக்காது, என்னுடைய தலை உன்னை வணங்காமல் இருக்காது, என்னுடைய மனம் உன்னை நினைக்காமல் இருக்காது. உன்னை தவிர வேறு யாரையும் நான் வணங்கவே மாட்டேன், உன்னை தவிர வேறு யாரையும் நினைக்கவே மாட்டேன், உன்னை தவிர நான் வேறு யாரையும் பாடவே மாட்டேன். இதில் பாடுதலை பற்றி மட்டும் கூறினாலும் மற்ற 2ஐயும் அதோடு சேர்த்து நாம் நினைக்க வேண்டும். அப்படி உன்னை தவிர வேறு யாரையும் நினைக்க பாட வணங்க மாட்டேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ப்பா. தேவர்கள் எல்லாம் உன்னை வணங்குகின்றார்கள். எப்படி வணங்குகின்றார்கள் என்றால், உன்னை அவங்களோட காரியங்கள்லாம் நடக்கணும், அவங்க புகழ் பெறணுங்கிறதுக்காக அவங்க உன்னை வணங்குகின்றார்கள். நீ உயர்வானவன் என்பதால் உன்னை வணங்குகின்றார்கள். எளியவர்களாகிய தேவர்கள், எப்படி தேவர்கள் எளியவர்களாம், ஆனால் சுவாமியை பார்க்கும்போது அவங்க எளியவர்கள் தானே. அப்படி எளியவர்களாக அவர்கள் உன்னை வணங்குகின்றார்கள். அந்த வணங்கப்படக்கூடிய அழகான ஜோதிமயமானவன் நீ. பூக்கள் அணிந்து தாழ்ந்து தொங்குகின்ற சடைமுடியை உடையவனாகிய நீ எங்கே இருக்க? புக்குழியூரில் இருக்கிற அவிநாசி திருக்கோயிலில் இருக்கின்ற. உன்னை வணங்குகின்ற அந்த குற்றத்தை நான் செய்கின்றேன் என்று கூறுகின்றார். அது என்ன? அது குற்றங்கிறது என்ன அப்படின்னா, உலகத்திலே முக்தி கிடைக்கணும் அப்படின்னா எல்லா வகையான ஆசையையும் விட்டுறணும். ஆனால் நான் எல்லா ஆசையும் விட்டுட்டேன்ப்பா, ஒன்றை வணங்கணுங்கிற ஆசையை மட்டும் நான் விடவே மாட்டேன். ஆசைங்கிறது குற்றம் என்று பார்க்கப்பட்டால் அந்த குற்றம் நான் பண்ணிக்கிறேன். உன்னை வணங்குகின்ற குற்றத்தை நான் செய்து கொள்கிறேன், வைத்துக்கொள்கிறேன். ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அதனால் உன்னை வணங்குகின்ற குற்றம் என்கிட்ட இருக்கா, இருந்துட்டு போகுது அந்த குற்றம். உன்னை வணங்கி கொண்டே இருப்பேன், வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். 6வது பாடல். தானும் உனை பாடல் அன்றி நவிலாது எனா சோத்தென்று. சோத்தம் அப்படிங்கிறது ஸ்தோத்திரம் என்று கூறுகின்ற வடமொழி சொல்லின் தமிழ் வடிவம். உன்னை வணங்குகின்றார்கள் ஏன்னா அவங்க கீழான நிலையிலே இருப்பவர்கள் இறைவனோடு ஒப்பிடும் பொழுது. எனவே அவர்கள் இறைவனை பார்த்து சோத்தம் என்று வணங்குகின்றார்கள். சோத்தென்று தேவர் தொழ நின்ற சுந்தரச் சோதியாய் பூத்தாள் சடையாய் புக்குழியூர் அவிநாசியே, குத்தா உனக்கு நான் ஆட்பட்ட குற்றமும் குற்றமே. அப்போ உன்னை வணங்குகின்ற குற்றம்னு சொன்னால் செய்துட்டு போகிறேன், அந்த குற்றம் செய்ததாகவே இருக்கட்டும் என்று இறைவனை வணங்குவதிலே மாறமாட்டேன் என்று கூறுகின்றார். அடுத்து வருகின்ற பாடலிலே 7வது பாடலிலே ஒரு வித்தியாசமான ஒரு கற்பனையை கூறுகின்றார். நம்ம குரங்குகள் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. குரங்கு பழம் தேடும், அதுக்கு வேண்டிய உணவை மரம் விட்டு மரம் தாவி தேடும், எல்லாம் செய்யும். இங்கே பெண் குரங்கு ஆண் குரங்குக்கு பழம் தேடுதான், அது சாப்பிட்றதுக்கு பழம் தேடுதான். இப்போ சுவாமியை வணங்குதான். எப்படி? நீர் ஊற்றி பூ போட்டு அப்படிலாம் சுவாமியை வணங்குதான். எதுக்கு அப்படின்னா, எங்களுக்கு என்றைக்கும் குறையாமல் நாங்கள் தேடுகின்ற கனிகள் கிடைக்கணும். நான் ஆண் குரங்குக்கு பழம் தேடி எல்லா இடமும் அலைகிறேன்ல, எனக்கு எளிதிலே பழம் கிடைக்கணும்னு சுவாமியை வேண்டுது என்று கூறுகின்றார். ஒரு நல்ல கற்பனையில். அப்படி அதெல்லாம் வணங்குகின்ற அந்த குரங்குகள் நிறைந்த இடம் சோலைகள் என்று கூறுகின்றார். நீ எங்களுடைய புத்தியிலே உறைந்து நிற்கின்றாய் இறைவா என்று இறைவனை வணங்கிவிட்டு அவனை நந்தி என்று அழைக்கின்றார். உன்னை நான் வேண்டிக்கிறேன்ப்பா,
நான் நரகம் போகக்கூடாது. ஏன் நரகம் போகக்கூடாது அப்படின்னா, போன இதில் சொன்னார் இல்லையா, என்னை நரகத்தில் சேராமல் நீ காக்க வேண்டும் என்பதற்காக நான் உன்னை வணங்குகின்றேன். நீ நந்தி என்ற பெயரை உடையவன். நந்தி என்ற பெயருக்கு இன்பம் உடையவன் என்று பெயர். நான் நரகம் புகுதல் எப்போ நடக்கும்? நான் எடுத்துக்கொண்ட செயலுக்காக வேறு ஏதாவது தவறான வழியில் போனால், அல்லது செயலை முடிக்காமல் மற்றவங்களை வருத்தப்படுத்தினா, அவங்கள அந்த வருத்தத்தோடையே இருக்க விட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, அவங்க மறந்துட்டாங்க, அந்த புத்திர சோகத்துலேருந்து மீண்டு வந்துட்டாங்க. இப்போவுமே அந்த எதிர் வீட்டில் விசேஷம்னு உடனே தங்கள் மகனை நினச்சிருக்காங்களே தவிர மற்றபடி அவர்கள் ஓரளவு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி விட்டார்கள். நான் திரும்ப எப்போ நம்ம போய் சாமியை கூப்பிடுவோம் அப்படிலாம் சொல்லி அவங்கள இழுத்துக்கிட்டு இங்கே அந்த பிள்ளை கிடைக்காம போயிருந்ததுன்னா என்ன ஆகும்? நான் பெரிய தப்பு பண்ணவனாக தானே ஆவேன். அப்போ நான் நரகத்துக்கு தானே போவேன். நீ நரகம் புகாமல் என்னை காத்து விட்டாய். அந்த பையனை அனுப்பிட்டேன், ரொம்ப நன்றிப்பா என்று தான் நரகம் புகாமல் காத்து கொண்ட இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார். இறைவனை நந்தி என்று அழைப்பது நமக்கு பழக்கம் இல்லையா? பொதுவாக நமக்கு நந்தின்னு உடனே ரிஷபம் தான் ஞாபகத்துக்கு வரும், விடை தான் ஞாபகத்துக்கு வரும். இறைவனுக்குமே நந்தி என்ற பெயர் உண்டு. இது நம்ம எப்பவுமே சொல்லக்கூடியது இல்லையா? நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை என்று விநாயகருக்கு வணக்கம் செலுத்துவோம். அதே மாதிரி திருமந்திரத்தில் வரும்போது, அதுவும் திருமந்திரம் தான். அடுத்து திருமந்திரத்தில் வரும்பொழுதும் 8ம் 2ம் அந்த பாடலில் அறிவித்தான் என் நந்தி என்று இறைவனை கூறுவார் இல்லையா? ஆக இங்கே இறைவனை நந்தி என்றே அழைத்து இந்த பாடலை பாடுகின்றார். 7வது பாடல் பார்ப்போம். மந்தி பெண் குரங்கு, கடுவன் ஆண் குரங்கு. மந்தி கடுவனுக்கு உண்பழம் நாடி மலைப்புறம் சந்திகள் தோறும் சலம் புட்பம் இட்டு வழிபட. அதுவும் அது ஒரு நேரம் மட்டும் வணங்கலையா, சந்திகள் தோறும் 3 வேளை. எப்படி நம்ம மறையவர்களெல்லாம் பெரியவர்களெல்லாம் குறிப்பிடும் பொழுது காலை மாலை நடுப்பகல் இதிலெல்லாம் வணங்குவாங்க அப்படின்னு பேசுவோமோ, அதை மாதிரி மந்திகளை கூறுகின்றார். சந்திகள் தோறும் சலம் புட்பம் இட்டு வழிபட. புந்தி உறைவாய் புக்கொழியூர் அவிநாசியே, நந்தி உன்னை வேண்டிக் கொள்வேன் நரகம் புகாமையே. நான் நரகம் புகாமல் இருக்க உன்னை வேண்டிக் கொண்டேன், எனக்கு அதை அருளிவிட்டாய் என்று கூறுகின்றார். அடுத்து 8வது பாடலில் என்ன சொல்லுகின்றார் என்றால், நான் ஒன்றை தவிர வேறு யாரையுமே பேண மாட்டேன், வணங்க மாட்டேன்ப்பா. தேவர்கள் அவங்கள வணங்கவே மாட்டேன், வணங்க மட்டும்தான் மாட்டேன். அப்படி அப்பப்போ அப்படி கண்ணால் பார்த்துக்கிடுவேன். ஆனால் கண்ணால் கூட பார்க்க மாட்டேன். இதை எப்படின்னா, இன்னென்ன குறைகள் தீர்வதற்கு இன்னென்ன தேவர்கள் அப்படின்னு நியமிக்கப்பட்டிருக்கின்ற அந்த சுவாமி அவர்களுக்கெல்லாம் அந்த பதம் கொடுத்துருக்கார் இல்லையா? அப்போது அவரை போய் வணங்குவது, அந்த சுவாமியை அந்த அந்த நேரத்துக்கான இதுக்காக அந்த தேவரை வணங்குவது, அப்படியெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். எதுக்குனாலும் நீதான், ஏன்னா நீதான் முழுமுதற் கடவுள், அனைவருக்கும் நீதான் தலைவன். இப்போ அவர்களை நீதான் செலுத்துகின்றாய். நான் ஒன்றை வணங்கிட்டேன்னா நீ சொல்லிடலாம்ல, எப்பா இவனுக்கு படிப்பு நல்லா வரணுமா, படிப்பை கொடுத்துரு, இவனுக்கு செல்வம் நிறைய வேணுமா கொடுத்துரு, அப்படி நீ அவங்கள செலுத்தி விடுவாய். அதனால் நான் ஒன்றைத்தான்ப்பா வணங்குவேன், அவங்கள போய் அப்பப்போ பார்த்துட்டு வரமாட்டேன் என்று கூறுவார். இது நமக்கு நிறைய வழிபாட்டு முறைகளெல்லாம் நமக்கு நெறிப்படுத்துகின்ற வகையாக இருக்கு இல்லையா? என்னுடைய கஷ்டங்கள் தீரணும்னா இந்த சன்னதியில் போய் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வணங்குகின்றோம்ல. வேணாம், நேராக போய் ஹெட் குவார்ட்டர்ஸில் போய் சொல்லணும். எங்கள் அப்பா பேசும்போது சொல்லுவாங்க, நமக்கு கலெக்டரையே தெரியுங்கும்போது அங்கே இருக்கிற டவாலி பியூன்ட்ட போய் ஏன் கேட்கணும், எனக்கு இந்த கஷ்டத்தை தீர்த்து வைங்க, எனக்கு இது ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம டவாலி பியூன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோன்னா அப்படின்னா அர்த்தமே இல்லை இல்லையா? உங்களுக்கு கலெக்டரே தெரியும், அதனால் நீங்கள் நேராக கலெக்டர்கிட்ட போய் எனக்கு இதெல்லாம் பிரச்சனை தீர்த்து வைங்கன்னா அவரே தீர்த்து வைக்க போகிறாரு. அவர் சொல்லுவார், டவாலிட்டேப்பா இந்த வேலையை முடிச்சு கொடு இவங்களுக்கு அப்படின்னு அவர் ஆர்டர் போடுவார். அப்போது உனக்கு ஆர்டர் போடுறதுக்கே ஆள் தயாராக இருக்கும்போது நீ எதுக்கு கீழ்நிலையில் இருக்கவங்கள போய் பார்க்க என்று இந்த வழிபாட்டு முறைக்கு எனக்கு உதாரணம் கூறுவார்கள். அதனால் நீ எனக்கு இருக்கிறதுனால நான் அவங்களெல்லாம் கண்ணால் கூட பார்க்க மாட்டேன், நினச்சே பார்க்க மாட்டேன்ப்பா. உன்னை மட்டும்தான் நான் வணங்கி கொண்டே இருப்பேன், எப்பவும் உன்னைத்தான் வணங்குவேன். நீ உனக்கு அணிகலனாகவும் இடையிலே கட்டுகின்ற நாணாகவும்
உன்னுடைய வில்லிலே சேர்க்கின்ற நான், வில்லுக்கும் நான் சொல்லுவேன் இல்லையா, வில்லிலே சேர்க்கின்ற நானாகவும் என்ன இருக்குது, உன்னுடைய பாம்பு தான் இருக்குது. அப்படிப்பட்ட பெருமை உடையவன் நீ. எங்கே இருக்க? புக்கழியூர் அவிநாசியில் இருக்கின்றாய். நீ என்னுடைய கண் முதல்ல காணாமல் இருந்தது. கண்ணுன்னா புறக்கண்கள் இல்லை, நம்முடைய அறிவாகிய கண். அது ஆணவத்தினால் சூழப்பட்டு இருந்தது இல்லையா. அது ஆணவம் எப்பொழுது கிழியும்? குமரகுருபரர் வேண்டினார் இல்லையா, ஆணவமான படலம் கிழித்து அறிவில் கணறிய மெஞ்ஞான கண்காட்டி அப்படின்னு. ஆக என்னுடைய கண்ணை மறைத்திருந்தது, அறிவாகிய கண்ணை ஆணவம் மறைத்திருந்தது. அப்போது காணாமல் தான் இருந்தது. அப்படி காணாமல் இருந்ததை ஆணவத்தை விளக்குனதுனால காண்கின்ற தன்மை பெற்றது. இது எப்படி நமக்கு நினைத்து கொள்ளணும், இதை நாம் புரிந்து கொள்ளணும்னா, நாம் எதையும் பார்க்க வேண்டுமென்றால் உலகத்து பொருட்களில் பார்க்கணும் அப்படின்னா, என் கண்ணில் மட்டும் ஒளி இருந்தால் காணாது, இறைவனுடைய திருவருளும் என் கூட இருக்கணும். அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஒளியும் என் கூட இருக்கணும். அப்போ தான் என்னுடைய புறக்கண்களுமே பார்க்க முடியும். ஒரே இருட்டாக இருக்குதுன்னு வைங்க, அந்த இடத்துல எனக்கு கண் நல்லா தெரியும், ஆனால் அந்த பொருள் என்ன இருக்குதுன்னு தெரில, அப்படி தானே சொல்லுவேன் நான். அதே மாதிரி என் கண்ணு முன்னால் ஏதாவது பொருள் இருக்கும், இறைவனுடைய திருவருள் அதை காணணுங்கிற திருவருள் எனக்கு அப்போதைக்கு இல்லை அப்படின்னா என் கண்ணு முன்னால் இருக்கும் தேடிக்கிட்டு அலைவேன். எப்போ காணுகின்ற அருள் எனக்கு காணலாம் அப்படிங்கிற அருள் எனக்கு இறைவன் தாரானோ அப்போ தான் அது எங்கே இருந்தாலும் என் கண்ணுக்கு புலனாகும் இல்லையா. அதனால் என் கண் காண்பதற்கான அருளை நீ தருகின்றாய். என் கண்ணுக்கு கண்ணாக நீயே இருந்து காட்டக்கூடியவன் நீதான் என்று அவன் இறைவனை வணங்குகின்றார். இங்கே நீ கரைக்கண்டன், நீலகண்டன், அது அருளே வடிவானவன். அப்பேற்பட்ட பெருமான் என் கண்கள் எதை காண வேண்டும் என்பதை உணர்த்துகின்றார். என்னுடைய ஞானம் பெறுவதற்கு நீதான் அருள வேண்டும். அந்த மெய்ப்பொருளை நான் அடைய வேண்டுமென்றால் என்னுடைய அறிவாகிய கண்ணுக்கு நீ துணை இருக்க வேண்டும். புறப்பொருள் காண்பதற்கும் நீதான் துணை, அகத்துள்ளே மெய்ப்பொருள் காண்பதற்கும் நீதான் துணை என்று கூறுகின்றார். 8வது பாடலை பார்ப்போம். பேணாது ஒழிந்தேன் உன்னையல்லால் பிற தேவரை காணாது ஒழிந்தேன். பேணவும் மாட்டேன், காணவும் மாட்டேன். பேணாது ஒழிந்தேன் உன்னையல்லால் பிற தேவரை காணாது ஒழிந்தேன். காட்டுதியேல் இன்னம் காண்பன் நான் நான் அறவா புக்கொழியூர் அவிநாசியே காணாத கண்கள் காட்டவல்ல கரைக்கண்டனே என்று என்னுடைய அறிவுக்கண்ணை திறந்து வைக்க வேண்டும் என்று இறைவனை திறந்து வைத்தவன் நீதான். இப்போவும் எனக்கு புரிய வைத்து விட்டாய். உன்னை வேண்டினால் எல்லாவற்றையும் தரக்கூடியவன் என்பதை இந்த பையன் எங்ககிட்ட திரும்பி வந்ததன் மூலம் விளக்கிவிட்டாய் என்று கூறுகின்றார். அடுத்து இங்கே நிற்கையிலேயே திருநள்ளாற்றையும் திரு அறத்துறையையும் நினைவு கூறுகின்றார். அந்த ஊரிலெல்லாம் எழுந்தருள் இருக்கின்றவன் நீ, எங்களுடைய தலைவன் நீ. பொதுவாக எல்லாரும் என்ன செய்வோம், உடை வேணும் அப்படின்னு நம்ம எண்ணத்தை எடுப்போம். ரொம்ப சுத்தமாக இருக்கிறாப்புல, நம்ம கண்ணை பறிக்கிறாப்புல இருக்கிற உடையை எடுப்போம் இல்லையா. ஆனால் நீ அந்த மாதிரியான உடையெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு வேங்கையுடைய புலியின் தோலை அரைக்கு அசைத்திருக்கின்றாய், அதுவும் விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட நீ எந்த இடத்துல இருக்கின்றாய் அப்படின்னு பார்த்தா, பறவைகளெல்லாம் ஏறி மரத்தில் அமர்ந்திருக்கு. அந்த மரங்கள் நிறைந்த சோலையில் இருக்கின்ற புக்கொழியூர் அவிநாசியில் நீ இருக்கின்றார். அந்த குளத்துக்கிட்ட அந்த குளத்துக்கு பக்கத்தில் நீ குடிகொண்டிருக்கின்றாய். நீ அந்த குளத்தில் போய் அந்த அந்தண சிறுவனை அப்படி போய் அதில் மறைய விடலாமா? இப்படி மறைய விடுவது, அந்த மறைய விட்டது அது என்ன மாயம், எங்களுக்கு அது புரியலையே. நீ கருணையே வடிவானவன், அப்போ எதுக்கு அந்த குழந்தைய அந்த நேரத்தில் காணாமல் போக வச்ச அப்படின்னு இப்பவும் அவருக்கு வந்ததுக்கப்புறமா அந்த சந்தேகம் வருது, எதுக்காக அங்கே மறைய விட்ட என்று கேட்கின்றார். பாடலை பார்ப்போம். 9வது பாடல். நல்லாறு தெள்ளாறு அறத்துறை உறைவாய் எங்கள் நம்பனே வெள்ளாடை வேண்டாய் வேங்கையின் தோலை விரும்பினாய் புல் ஏறு சோலை புக்கொழியூரில் குளத்திடை உள்ளாட புக்க மாணி என்னை கிரி செய்ததே. கிரி செய்தல், வஞ்சகம், மறைத்து விடுதல். அது என்னை, அது எப்படி, ஏன் நடந்தது அது என்று இப்பவும் அவருக்கு சந்தேகமாகவே இருக்குது.
அடுத்து 10வது பாடலிலே பதிக பலன் சொல்லுகின்றதாக அமைந்திருக்கின்ற பாடலாக இது இருக்கின்றது. சுவாமி எந்த தலத்திலே இருக்கின்ற சுவாமியின் பெயர் என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுவார் இல்லையா. சுவாமி நீர் ஏறுகின்ற கங்கை வந்து பாய்ந்ததால் அப்படி பருத்து காணப்படுகின்றதாம் சடை, நிமிர்ந்து காணப்படுகின்றதாம் புல்லிய சடை. அந்த சடையை உடைய நிர்மலமாகிய மூர்த்திய அவர் எதில் ஏறி வாராராம்? பொற்குணம் கொண்ட வெள்ளேற்றின் மீது ஏறி வருகின்றார். எந்த ஊரில் இருக்கின்றார்? புக்குளியூர் அவிநாசியில் இருக்கின்றார். அவருடைய தோற்றப்புரிவு என்ன? கழுத்து கரையோடு இருக்கின்றது. அப்பேற்பட்ட பெருமானின் அவரை யார் பாடுறா? அவருடைய தொண்டனாகிய ஆரூரன் பாடுகிறார். ஆரூரன் எப்படி பாடுகின்றார்? கருதி பாடுகின்றார் என்று கூறுகின்றார். இந்த பையன் வரணும் என்று கருதி அதற்காக இந்த பாடல்களை பாடுகின்றார். அப்போ அப்பேற்பட்டவர்களுக்கு அந்த பாடல்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தன அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை கூறுகின்றவர்களுக்கு ஒரு நாளும் துன்பம் கிடையாது என்று கூறி முடிக்கின்றார். இங்கே பெற்றோர்களின் துன்பத்தை துடைத்த பதிகம். அதனால் இந்த பதிகத்தை பாட நமக்கு துன்பம் இல்லை. சுவாமி அப்படி இறைவனை நினைந்து உருகி பாடலை, இதை கருதி பாடினார். இவங்க வருந்துகின்றார்கள் என்று அந்த கருத்தை மனதிலே கொண்டு அந்த வருத்தம் தீர்ப்பதற்காக இந்த பாடலை பாடுகின்றார். எனவே இந்த பதிகத்தை பாடுகின்றவர்களுக்கெல்லாம் துன்பம் ஒரு நாளும் கிடையாது என்று பலன் கூறி அமைகின்றார். பாடலை பார்ப்போம். நீர் ஏறு நிமிர் புன்சடை நின்மல மூர்த்தியை, போர் ஏறது ஏரியை புக்குளியூர் அவிநாசியை, கார் ஏறு கண்டனை தொண்டன் ஆரூரன் கருதிய சீர் ஏறு பாடல்கள் செப்ப வல்லார்க்கு இல்லை துன்பமே என்று இதனை கூற வல்லவர்களுக்கு துன்பம் கிடையாது என்று கூறுகின்றார். இந்த பதிகத்திற்கு ஒரு சிறப்பு அப்படிங்கிறத சிவப்பிரகாச சுவாமிகள் துரைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் தன்னோட நூலில் கூறியிருக்கார். நால்வர் நான்மணி மாலை அப்படிங்கிற நூலில் 19வது பாடலில் கூறுகின்றார். பொதுவாக அடியார் பெருமக்களுடைய அருளிப்பாடுகளெல்லாம் நம்ம ஒன்றோடு ஒன்று இது அப்படி இது இப்படின்னு சேர்த்து பார்த்து பேசுகிறது இல்லை. அப்படின்னாலும் அவர் கூறுகின்ற கருத்து கொஞ்சம் சிந்திக்க வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. என்னென்னா, ஞானசம்பந்த பிள்ளையார் எலும்பினை பெண்ணாக்கினார். நாவுக்கரசர் பெருமான் கல்லை கட்டி போட்ட பொழுதும் கல்லிலே மிதந்தார். இவர் முதலை உண்ட பாலனை வெளியே கொண்டு வந்தார். இந்த 3ஐயும் கூறிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே பெண்ணாக கொண்டு வருவதற்கு எலும்பாவது இருந்தது. அந்த எலும்பை வச்சுக்கிட்டு எப்போ இந்த எலும்பு ஒரு பொண்ணுகிட்ட இருந்ததுல அந்த பொண்ணை எனக்கு வேணும்னு சுவாமிகிட்ட கேட்டார். சுவாமி கொடுத்துட்டாரு. இவர் கல்லில் மிதந்துட்டு வராரு. அந்த கயிற்றினை நீக்கிவிட்டு 5 எழுத்து என்னை காப்பாற்ற வேண்டும்னு கல்லே 5 எழுத்தாக மாறிச்சு. அதுக்கு ஒரு பற்றுக்கோடு இருந்தது. ஆனால் இவர் போகும்போது அந்த குளத்தில் தண்ணியே இல்லை. தண்ணி இருந்தால் தான் முதலை இருந்திருக்கும். முதலையும் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்த முதலை என்னாச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆக ஒரு பற்றுக்கோடே இல்லாமல் ஒரு வேண்டுகோளை வச்சார் சுவாமி. அந்த வேண்டுகோளையும் நிறைவேற்றிட்டார். நமக்கு தான் தோணும் பற்றுக்கோடு இருக்கின்றதுனால கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இது எப்படி வாய்ப்பு இருக்குதுன்னு யோசிச்சிருப்போம் நம்மன்னா. ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யோசிக்கவே இல்லை. சுவாமி அதை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3ஐயும் ஒன்றாக நமக்கு எடுத்துக்காட்டி பாராட்டுவார். இந்த பாடலை, இந்த அருளிப்பாட்டு செயலை நமக்காக விதந்து ஓதுகின்றார் என்று கூறி, இந்த இதில் மந்தியும் கடுவனும் கூட இறைவனை நீரும் பூவும் இட்டு வணங்குகின்றன தங்களுடைய வேண்டுகோளுக்காக அப்படின்னு நினைவூட்டி, அப்போ நம்ம வேண்டுகோள் வைக்கும் பொழுது ஏதாவது ஒன்று சுவாமிக்கு செய்யுங்கப்பா, பூஜை பண்ணுங்க, நீரிட்டு மலரிட்டு சுவாமியை வணங்குங்க அப்படின்னு கூறுகின்றார். நம்முடைய உலகத்துக்கான அறிவு தேவைப்பட்ட நேரத்திலையும் அதை காட்ட வல்லவர் இறைவன் தான். மெஞ்ஞானம் பெறுவதற்கான அறிவுக்கண்ணை திறப்பதும் இறைவன் தான் அப்படிங்கிறத நினைவு கூறியிருக்கின்றார். அப்புறம் பிறவாமை வேணும், அது நரகம் புகாமை வேணுங்கிறதெல்லாம் நம்ம வேண்டுகோளாக வைத்து அதுக்கும் நீ தான் துணை நின்று எங்களுக்கு அருள வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகின்ற வண்ணம் இந்த பதிகம் அமைந்திருக்கின்றது.